Welcome back to Sarah's English Corner. How are you all? To watch more videos, please subscribe to our channel and click the bell icon. Now we start the continuous of the supplementary reader. Unit 1. God sees the truth but waits. Written by Leo Tolstoy. நம்ம போன கதையில் பார்த்துருப்போம். அஸ்கினோ தான் இப்போ வந்து ஒரு காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கார். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பெட்டிஷனாக இருந்தாலும் அஸ்கினோ மூலியமாக தான் வெளியே போக ஆரம்பிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது கேங், ஒரு புது குரூப் அந்த பிரிசனுக்கு வராங்க. அவங்க வந்து பழைய பிரிசனர்ஸ், புது பிரிசனர்ஸ் கூட எல்லோரும் ஒன்றா உட்காந்து அஸ்கினோ நடுவில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட அவங்க எப்படிலாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கக்குள்ளே அஸ்கினோவை வந்து அந்த புதுசாக வந்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, பார்க்க ரொம்ப நல்லவராக தெரியுறீங்களே அப்படின்னு சொல்லக்குள்ள one of the new convicts, a tall, strong, a man of history, with a closely cropped grey beard, was telling the others what he had been arrested for. அப்போ வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப உயரமாக 60 வயசுக்கிட்ட இருக்கிற ஒரு நபர், அவர் வந்து நல்லா கிரே கலரில் தாடி வச்சுட்டு இருந்தார். அவர் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்றது சொல்கிறதுனா, சரி நண்பர்களே, நான் வந்து ஒரு ஹார்ஸை வந்து திருடிட்டேன், அதனால் அந்த திருடுறதுனால நான் வந்து திருடலை, அந்த திருடாததுனாலையும் ஆனால் நான் திருடனேன்னு சொல்லி என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை எடுக்கலைன்னு சொல்லியும் ஆனால் நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லி என்னை அவங்க கைது பண்ணாங்க. ஆனால் வந்து நான் சைபீரியாவில் இதுக்கு முன்னாடி அப்போ தான் வந்து அஸ்கினோ கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக சைபீரியாவில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு அஸ்கினோவை வந்து ஒருத்தர் கேட்குறாரு. வேல்டிமீர் அப்படின்னு அஸ்கினோ சொல்லக்குள்ள, என்னோடய ஃபேமிலியில் அந்த டவுனில் தான் இருக்காங்க, என்னோடய ஃபேமிலி நேம் வந்து மக்கர், அப்புறம் வந்து சிமியோனிச் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அஸ்கினோ வந்து அப்போ தான் வந்து அவரோட தலையை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொன்னவரை பார்க்குறாரு. உன்னோட பேர் சிமியோனிச்சா, உனக்கு வந்து மெர்ச்சன்ட்ஸ் அஸ்கினோ அப்புறம் வேல்டிமீரில் இருந்தார், அவரை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி ஏதாவது தெரியுமா, அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும். அஸ்கினோ வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்க ஃபாதர் வந்து சைபீரியாவில் இருக்க, அவங்க அப்பா வந்து சைபீரியாவில் தான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நம்ம கூட பாவிகள் போல் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிராண்டேட் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு அஸ்கினோவை பார்த்து அவர் கேட்குறாரு. அஸ்கினோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் மாட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு, என்னுடைய பாவங்களால் தான் நான் இங்கே 26 வருஷங்களாக நான் இங்கே இருக்கேன், என்ன பாவங்கள் அப்படின்னு மக்கர் சினியாமிச் கேட்குறாரு. ஆனால் அஸ்கினோ என்ன சொல்கிறேன்னா, வெல் ஐ மஸ்ட் ஹேவ் டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்புறமேட்டா அஸ்கினோ கேம் டு பி நியூ கமர்ஸ் ஹவ் அஸ்கினோ கேம் டு பி இன் சைரியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நியூ கமர்ஸ்க்கு எப்படி அஸ்கினோ இங்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழைய ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்த ஒரு பேக்கில் வந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கத்தி இருந்ததுனால இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நடந்த பழைய கதைகளையும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா, மக்கர் சினியாமிச்சு இதெல்லாம் கேட்ட உடனே அவனோட தொடையை தட்டிக்கிட்டு அஸ்கினோவை பார்த்து என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப சூப்பர், ரியலி ஒண்டர்ஃபுல், ஆனால் நீங்கள் எப்படி இங்கே வளர்ந்துருக்கீங்க நான் பார்த்துட்டேன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன அஸ்கினோவை இவன் முன்னாடியே பார்த்துருப்பானா? ஆனாலும் மக்கர் சினியாமிச்சு இதுக்கு பதில் சொல்லாமல், இட்ஸ் ஒண்டர்ஃபுல் தட் வி ஷுட் மீட் யர் லேட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். தீஸ் வேர்ட்ஸ் மேட் அஸ்கினோ wonder whether the man knew who had killed the merchant. இப்போ தான் அஸ்கினோவுக்கு புரியுது, இவனுக்கு நல்லாவே தெரியும் யார் அந்த மெர்ச்சண்ட்டை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. சினியோமிச், உனக்கு வந்து அந்த பழைய கதைலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்குள்ள, எது அந்த ரூமர்ஸை பற்றியா? எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆனால் நான் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். திமிராக பேசிகிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா, உனக்கு அப்போ தெரியுமா யார் அந்த மெர்ச்சண்ட்டை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கினோ கேட்கக்குள்ள மக்கர் சினியாமிச் சிரிச்சுக்கிட்டே, அது வந்து கத்தி உங்கள் பேக்கில் தானே இருந்துச்சு, அப்போ நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கணும், உங்களை திருடன்னு கூட யாரும் நினைக்கல, ஆனால் உங்களை அந்த கத்தி மாட்டேன் பிறகு தானே உனக்கு திருடனே நினச்சாங்க அப்படின்னு சொல்லி அஸ்கினோவை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். அஸ்கினோ வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிட்டு, அப்போ தான் வந்து இந்த மெர்ச்சண்ட்டை கொன்னது இவனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அங்கேருந்து ஏஞ்சி போய் படுத்துடுறாரு. ஆனால் அங்கே அவருக்கு தூக்கமே இல்லை, இவ்வளோ நாளாக இருந்த சந்தோஷமும் அங்கே இல்லை. அப்போ வந்து பலவிதமான எண்ணங்கள்லாம் வருது, அவரோட ஒய்ஃபை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அந்த ஃபேருக்கு அவர் கிளம்புனதை பற்றி,
இன்னும் பலவிதமான சிந்தனைகள்லாம் ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. 26 வருஷமாக நம்ம இங்கே இருக்கோம், நம்மள யாருமே இங்கே பார்க்க வரலையே அப்படின்னு பல கவலைகள்லாம் ஓடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயும் போல் எல்லா வில்லன்ஸும் பண்ணுறது தான் இவனும் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கர் சினியாமிச்சி மேலே வெஞ்சன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப கோவம் வருது. ஆனாலும் அவர் அதெல்லாம் அடக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சினியாமிச்சி கிட்டே போகாமல் என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு நாள் கழித்து என்ன பண்ணுறாருன்னா, சினியாமிச்சால் ஒழுங்காக தூங்க முடியல. ஆனால் அவருக்கு என்னன்னே தெரில. அப்போ ஒரு ராத்திரி அவர் நடந்து போக்குள்ளே பார்க்குறாரு, பிரிசனர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, ஏதோ நோண்டுற சத்தம்லாம் கேட்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, மக்கர் சினியாமிச்சி என்ன பண்ணுறான்னா, அஸ்கினோ அப்படியே கூப்பிட்டுட்டு போயிட்டு அப்படியே கோவமாக பயந்த முகத்தோடு வச்சுக்கிட்டு அவரை மிரட்டுறான். நீ அப்படியே உன்னை கொண்டுடுவேன் கிழவா, நீ இதை பற்றிலாம் வெளியே யார்கிட்டையும் சொல்லாத, பூட்ஸில் நாங்கள் மண் ஒழிச்சிட்டு போகிறதெல்லாம் நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். எதை பற்றி சொல்கிறான்னா, அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு செவுத்தில் ஒரு ஓட்டையை போட்டிருந்தாங்க. அதை அஸ்கினோ பார்த்ததுனால அவர் கொலை பண்ணுறேன்னு அந்த மெர்ச்சன்ட் மிரட்டுறான். அப்போ கிழவா, நீ இதை பற்றி ஏதாவது வெளியே நீ உளறிட்டேன்னா நான் அவனை கண்டிப்பாக கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அஸ்கினோ அப்படி அவனை திமிரி அவனை இடையை தள்ளிட்டு அவனை பார்த்து அப்படியே கத்துறாரு. இதுக்கு முன்னாடி அவர் அதுமாரி பேசுனதில்லை. அவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எஸ்கேப் ஆக பார்க்குறியா, நீ ஒன்றும் என்னை கொல்ல தேவையில்லை, என்னை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நீ என்னை கொல்லிட்ட, அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை காடு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே இந்த வேலையெல்லாம் நடந்தது, இந்த பூட்ஸில் மண் எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டது, இந்த விஷயம்லாம் சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கவர்னர் இங்கே விசாரிக்கக்குள்ள அஸ்கினோ தான் ரொம்ப நேர்மையான ஆளுன்றதுனால அவர்கிட்ட கேட்குறாரு கவர்னர், யார் இந்த வேலையெல்லாம் செஞ்சது, யார் இந்த ஓட்டையை போட்டது அப்படின்னு அஸ்கினோ கிட்ட கேட்கக்குள்ள அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கர் சினியாமிச்சு அவர் பக்கத்தில் ரொம்ப பயந்துக்கிட்டே நிற்கிறாரு, எங்கே சொல்லிட போகிறாரோ அஸ்கினோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இது நோன்னது யாருன்னு அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக மரணம் தான். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்லாமல் கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இதை பற்றி எந்த விஷயமும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓல்டு மேன், இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வாயை திறக்க மாட்டிங்களா, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்குள்ள, இல்லை நான் காடு மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இதை பற்றி எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறக்குள்ள கவர்னர் இதை கேட்டு பார்த்து ரொம்ப டயர்டாகி சரி இவர் சொல்ல மாட்டாருன்னு விட்டுட்டு கிளம்பிடுறான். நம்ம போக்குள்ள மக்கர் இவர்கிட்ட ராத்திரியில் தூங்கக்குள்ளே நிற்கிறான். இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அஸ்கினோ கேட்கக்குள்ள மக்கர் சினியாமிச்சு ரொம்ப அமைதியாக இருக்கான். உனக்கு என்ன வேணும், இங்கேருந்து போ, இல்லைனா காட்ஸை நான் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு அஸ்கினோ மிரட்டுறாரு. மக்கர் சினியாமிச்சு என்ன பண்ணுறான்னா, பெட்டுக்கு போயிட்டு படுத்துக்கிறான். இவான் டிமிட்ரிச் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு கேட்கக்குள்ள, நான் தான் அந்த மெர்ச்சண்ட்டை கொலை பண்ணேன், உங்கள் பேக்கில் கத்தியை போட்டதும் நான் தான், அதுக்கு அந்த கத்தியை போட்டு ஜன்னல் வழியாக நான் தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அஸ்கினோ ரொம்ப அமைதியாக இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே அவருக்கும் தெரியல. மக்கர் சினியாமிச்சு அந்த பெட்லேருந்து எழுந்துச்சி இவான் முட்டியில் முழங்கால் போட்டு அவருக்கு எதிர்க்க, இவான் டிமிட்ரிச் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கக்குள்ள, காடு ஒன்றை மன்னிப்பாராக, கடவுள் ஒன்றை மன்னிச்சிடுவார், நான் சரி விடு, இப்போ நான் என்னை ரிலீஸ், நீ இதை பற்றி எதுவும் வெளியே சொல்லாத, ரிலீஸ் ஆனாலும் நான் எங்கே போவேன், எனக்குன்னு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்குள்ள, இல்லை நான் இதை பற்றி 26 வருஷமாக நீ ஈஸியாக என்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்ட, ஆனால் உனக்கு பேச ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நான் 26 வருஷமாக இங்கே செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்தேன், இப்போ நான் எங்கே போவேன், என்னோடய ஒய்ஃப் செத்துட்டா, என்னோட குழந்தைங்களும் என்னை மறந்துட்டுருப்பாங்க, இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள மக்கர் சினியாமிச்சால் எதுவுமே பேச முடியல. ஆனால் தரையில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க மறுபடியும் அழுவ ஆரம்பித்தான். அப்புறம் ரொம்ப கத்த ஆரம்பித்து என்னை மன்னிச்சிருங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிக்கக்குள்ள அப்புறமேட்டா என்ன பண்ணுறான்னா, அவனே போயிட்டு என்ன பண்ணுறான்னா, கடவுள் என்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் வெளியே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அஸ்கினோ இந்த கொலை பண்ணலை, அந்த மெர்ச்சன்ட் தான், மக்கர் சினியாமிச் தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரியக்குள்ள இவருக்கு விடுதலையை அந்த கவர்னர் வாங்கி கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த விடுதலை வாங்கி கரெக்டாக கிடைக்கவும், ஆனால் அஸ்கினோ அவரை விடுதலை பண்ணக்குள்ள அஸ்கினோ ஆல்ரெடி இறந்து போயிருந்தார். இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய். இவர் செப்டம்பர் 2009 1828 பிறந்தார். இவர் ரஷ்யாவில் பிறந்திருக்காரு. இவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ் வார் அண்ட் பீஸ் அண்ட் ஆனா கரீனா, ஆஃப்டர் சிட்டிஸ் எ பினாக்கிள்ஸ் ஆஃப் ரியலிஸ்டிc fiction. He first achieved literary acclaim in his 20s with his semi-autobiographical trilogy, Childhood, Boyhood and Youth and Sevastopol Sketches, based upon his experience in the Crimean War. Thanks for watching. மறக்காம நம்ம வீடியோவை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. Bye friends. See you in next video.